பண்ணிட்டு இந்த இடத்துல ஒரு டாட் வச்சுருக்கேன். சரிங்களா? இப்போது நம்ம என்ன பண்ணிக்க போகிறோம், ஆஸ் யூஷுவல் அந்த டாட்டுக்கு போட்டோம்ல, ஸோ அதே மாதிரி லைனுக்கு கொடுத்து நம்ம கனெக்ட் பண்ணிக்க போகிறோம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டாக நம்ம பார்க்க வேண்டியது ஆர்ம் ஹோல் டாட் தான் பார்க்க போகிறோம். இந்த ஆர்ம் ஹோல் டாட் இது கூட பரவாயில்ல, பட் இதுக்கு மேலே ஆர்ம் ஹோல் டாட்டில் அட்ஜஸ்ட்மெண்ட் நீங்கள் தயவு செஞ்சு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இதில் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலாக நான் ஒரு பென்சில் வச்சு உங்களுக்கு மார்க் பண்ணி காட்டுறேன். இந்த இடத்துல எப்படி மார்க் பண்ணுவோம், இந்த இடத்துல சென்டர் பார்ட்டை நம்ம சென்டர் லைனை நமக்கு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துட்டு இந்த இடத்துல இருந்து இப்படியே கர்வ் வரைஞ்சிருப்போம்ல, ஸோ இப்படியே கர்வ் வரைஞ்சிருவோம் இல்லையா? பட் அப்படி இந்த இடத்துல நீங்கள் வரையக்கூடாது. ஃபர்ஸ்ட்டு நீங்கள் இந்த மாதிரி ஒரு இதை வரைஞ்சிக்கோங்க. சரிங்களா? இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இதில் நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு டாட் மாதிரி வரைவோம், வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் அதில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவோம். ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த டாட் மேக் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இந்த மாதிரி இப்படி நீங்கள் சார்ட்டை ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேப்பரில் நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு ஃபோல்ட் பண்ணி காட்டுறேன். இப்படி நான் ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு ரஃப்பாக அந்த மாதிரி போட்டு காமிச்சிருக்கேன். இப்போ இந்த இடத்துல ஒரு டாட் இருக்குது, இந்த இடத்துல ஒரு டாட் இருக்குது. இந்த ஆர்ம் ஹோல் டாட் வரைகிறதுக்கு இந்த ஆப்பெக்ஸ் பாயிண்ட் இருக்குல்ல, இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஆப்பெக்ஸ் பாயிண்டில் ட்ராவல் ஆகிற மாதிரி உங்களுக்கு இந்த ஆர்ம் ஹோல் டாட் உங்களுக்கு கிடைக்கணும். ஸோ இந்த இடத்துல இருந்து இப்படி நீங்கள் அந்த ஃபேப்ரிக் இப்படி இழுத்து பிடிச்சிங்க அப்படின்னாலே உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு ஃபோல்டு மாதிரி க்ரியேட் ஆகுதா? ஸோ அந்த இடத்துல தான் உங்களுக்கு இந்த டாட் வரணும். சரிங்களா? ஸோ அதை நீங்கள் பார்த்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி எனக்கு அந்த சென்டர் ஏரியாவில் வர்ற இடத்துல நான் ஒரு டாட்டை மார்க் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல டாட்டுக்கு நான் எனக்குள்ளே மார்க் பண்ணியிருக்கேன். இப்போது இதுதான் எனக்கு சென்டர் லொக்கேஷன், அதாவது இந்த சென்டர் நம்ம டாட்டில் போடக்கூடிய அந்த சென்டர் லைன் இல்லையா? இப்போ இதில் நம்ம என்ன பண்ணுவோம்னா, யூஸ்வலாக அப்படியே டாட்டை நம்ம மார்க் பண்ணிவிட்டு வரைஞ்சி போட்டுருவோம்ல. ஸோ இதில் என்ன ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா, டிஸ்டன்ஸ் உங்களுக்கு எவ்வளோ வரைக்கும் இருக்கலாம் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ எல்லாமே நீங்கள் இந்த வெயிஸ்ட் டாட்லேருந்து டிஸ்டன்ஸ் உங்களுக்கு பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த வெயிஸ்ட் டாட்லேருந்து உங்களுக்கு உங்களோட ஆர்ம் ஹோல் டாட்க்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1.5லேருந்து 2 inches வரைக்கும் உங்களுக்கு தாராளமாக இருக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து ஒரு 2 inches வரைக்கும் மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து நான் லைனை ட்ரா பண்ணுறேன். சரிங்களா? ஸோ இந்த இடத்துலேருந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், எனக்கு இங்கேருந்து இப்படி ஒரு லைன் ட்ரா பண்ணுறேன். பண்ணிவிட்டு அகெயின் நான் என்ன பண்ணிக்க போகிறேன், ரெண்டு பக்கமும் ஒரு 1/4 inch, அதாவது மொத்தமாக இந்த டாட்டோட இது எவ்வளோ தான் இருக்குது, ஒரு 1/2 inch தான் இருக்குது. ஸோ இந்த பக்கம் ஒரு 1/4 inch, இந்த பக்கம் ஒரு 1/4 inch கொடுத்துட்டு நான் இந்த இடத்துல ஒரு டாட்டை நான் ஃபார்ம் பண்ணிக்கிறேன். சரிங்களா? அதே மாதிரி இந்த இடத்துல நம்ம டாட்டை மேக் பண்ணிட்டோம். பட் இதில் என்ன ஒன்றுன்னா, இங்கேருந்து மார்க் பண்ணும்போது ஒரு 3.5 இருக்கும், ஏன்னா உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகும்ல. ஸோ அந்த இடத்துல நீங்கள் இந்த சென்டர் லைனை நீங்கள் மார்க் பண்ணும்போது இருக்கிறத மார்க் பண்ணக்கூடாது, இந்த இடத்துல தான் நீங்கள் மார்க் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல எனக்கு ஒரு 3.25 இருக்குது. பட் அதே இது நான் இந்த இடத்துல எனக்கு இப்படி பிடிச்சிட்டு இந்த பக்கம் நான் மெஷர் பண்ணேன் அப்படின்னா எனக்கு கம்மியாக இருக்கும், ஏன்னா இந்த இடத்துல எனக்கு கர்வ் வர்றதுனால இந்த இடத்துல பெண்ட் ஓவராக இருக்கும். சரிங்களா? ஸோ அதனால் எனக்கு இந்த டிஃப்ரென்ஸ் இருக்கும். அப்படிங்கிறதுனால இப்படி வச்சுட்டு உங்களுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. அது 0.25 இருக்கலாம், இல்லை அதுக்கும் கூட கம்மியாக இருக்கலாம். சரிங்களா? ஸோ அப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த இடத்துல எவ்வளோ டிஸ்டன்ஸ் வருதோ அந்த இடத்துல மார்க் பண்ணிவிட்டு இந்த லைனை இப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போது இந்த இடத்துல மார்க் பண்ணும் போது உங்களுக்கு கர்வ் வரைகிறதுக்கு இந்த இடத்துல இருந்து வரைய முடியாது, இந்த இடத்துல இருந்து தானே வரையணும். இந்த டாட்டை நம்ம பிடிக்கிறப்போ என்ன ஆகும்னா, இந்த இடத்துல இருந்து வர்ற கர்வ் இந்த இடத்துல உங்களுக்கு வந்துடும். பட் இதுக்கு மேலே வரும்போது இந்த இடத்துல இப்படி பெண்ட் ஆகி கீழே வரும். ஸோ நமக்கு அப்படி வர வேணாம். ஸோ இந்த இடத்துல டாட் பிடிக்கும் போது இந்த இடத்துல இருந்து தான் உங்களுக்கு கர்வ் ஸ்டார்ட் ஆகுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த கர்வ் வரைகிறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 0.3 inches நம்ம ஏற்கனவே மார்க் பண்ணியிருக்கோம்ல, அந்த லைனில் இருந்து ஒரு 0.3 inches நான் ஒரு 1ல இருந்து எடுத்து காட்டுறேன்.
ஒரு 0.3 இன்ச்சஸ் வரைக்கும் நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு ஸோ அதில் ஒரு லைனை ட்ரா பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஸோ அதிலேருந்து ஒரு லைனை ட்ரா பண்ணி நான் அதில் தான் கர்வ் வரைய போகிறேன். ஸோ அதனால் என்ன பண்ணிக்கிறேன், இந்த இடத்துல 0.3 வச்சு நான் மார்க் பண்ண இடத்துல ஒரு லைனை நான் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல இருந்து நான் கர்வை இங்கே கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஆர்ம் ஹோல் கர்வுக்கு அதே மாதிரி சென்டர் பார்ட் மார்க் பண்ணி இந்த இடத்துல நான் கர்வ் போட்டுட்டேன். இந்த இடத்துல நம்ம போடும் போது என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இருந்து நம்ம கர்வ் வரைகிற மாதிரி இருக்கும். சரிங்களா? இது நீங்கள் டார்க் பிடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கர்வ் அவ்வளோ ஃப்ளோவாக தெரியும். சரிங்களா? இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் நீங்கள் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த ஆர்ம் ஹோல் டார்க் பிடிக்கிறப்ப ஒரு மாதிரி இழுத்து பிடிச்சிட்டு தெரியும். ஒரு மாதிரி இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த மாதிரி எந்த ஒரு ஃபால்ட்டும் வராமல் இருக்கும். சரிங்களா? ஸோ அதை கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆர்ம் ஹோலில் எப்படி நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் ஒன்ஸ் அகெயின் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட்டாக நம்ம நார்மலாக யூஸ்வலாக பேக் நெக்குக்கு எப்படி போட்டோமோ ஸோ அதே மாதிரி மெஷர் பண்ணி லைன் வரைஞ்சிக்கோங்க. பட் இதில் வந்து கொஞ்சம் டீப் கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால ஒரு 1/2 inch நான் எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு அந்த இடத்துலேருந்து லைன் ட்ரா பண்ணிவிட்டு நான் அப்படியே கொடுத்துருக்கேன். ஸோ இப்படி நீங்கள் ஃபர்ஸ்ட்டு ஒரு பென்சில் வச்சு வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த இடத்துல நீங்கள் ஃபேப்ரிக்கை இழுத்து பிடிக்கும் போது உங்களுக்கு எந்த இடத்துல அந்த ஒரு ஃப்ளோ ஆஃப் லைன் மாதிரி க்ரியேட் ஆகுதோ அந்த இடத்துல மார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து நம்ம வேஸ்ட்லேருந்து எவ்வளோ தூரத்துக்கு வைக்கலாமோ அந்த இடத்துல மார்க் பண்ணி அங்கேருந்து லைன்ஸ் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இங்கிட்ட ஒரு 1/4 inch இங்கிட்ட ஒரு 1/4 inch விட்டு 3ஐயும் கனெக்ட் பண்ணி ஒரு டாட்டுக்கு நம்ம ஃப்ரேம் பண்ணுற இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. அகைன் நீங்கள் இந்த இடத்துல மெஷர் பண்ணி அந்த டாட் இப்படி தானே பிடிப்போம். ஸோ அந்த இடத்த மார்க் பண்ணும் போது உங்களுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கோ அந்த டிஸ்டன்ஸை நீங்கள் பார்த்துட்டு அகைன் அந்த இடத்துல இங்கே நீங்கள் டேப்பை பிடிச்சிட்டு இந்த இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா எவ்வளோ டிஃப்ரென்ஸ், ஒரு 1/4 inch 1/2 inch இல்லை 0.75 inches எவ்வளோ டிஸ்டன்ஸ் வருதோ அந்த டிஸ்டன்ஸில் மேலே தள்ளி மார்க் பண்ணிவிட்டு இந்த இடத்துல அந்த லைனை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிப்போம். எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல இருந்து தான் நமக்கு கர்வ் வரணும் அப்படிங்கிறதுனால நம்ம என்ன பண்ணியிருப்போம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 0.3 inches இந்த லைன்லேருந்து கீழே தள்ளி மார்க் பண்ணிவிட்டு ஒரு லைனை ட்ரா பண்ணியிருக்கோம். ஸோ அகெயின் இந்த இடத்துல இருந்து போட்ட கர்வை இந்த இடத்தோடு முடிச்சுட்டு இந்த இடத்துல இருந்து ரிமைனிங் கர்வ் கொடுத்து நம்ம ட்ரா பண்ணியிருப்போம். ஸோ இதை நீங்கள் ஃபோல்ட் பண்ணி டார்ட்டாக தைக்கும் போது அந்த கர்வ் உங்களுக்கு அவ்வளோ சூப்பர்பாக வரும். இந்த இதை நீங்கள் ஆல்ட்ரு பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு மாதிரி இழுத்து பிடிச்ச மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தெரியும். சரிங்களா? ஸோ இதுக்காக தான் நம்ம பண்ணுவோம். ஸோ மிச்ச டாட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். லாஸ்ட்டாக நான் உங்களுக்கு திரும்ப எல்லாத்தையுமே ரீகலெக்ட் பண்ணுவேன். ஸோ அப்போது உங்களுக்கு இன்னுமே நல்லா புரியும். டாட்டில் இருந்து நம்ம அந்த பட்டி போர்ஷன் அட்டாச் பண்ணுவோம்ல, ஸோ அந்த இதுக்கு நம்ம ஏன் பட்டி போர்ஷன் அட்டாச் பண்ணும் போது இந்த இடத்துல ஒரு மாதிரி கர்வ் கொடுத்து கட் பண்ணணும்னா நீங்கள் டாட் பிடிக்கும் போது ஃபேப்ரிக் ஒரு மாதிரி தூக்கும். சரிங்களா? நீங்கள் அந்த கப் ஷேப் கொண்டு வரவுமே உங்களுக்கு இப்படி ஃபேப்ரிக் ஒரு மாதிரி அன்ஈவனாக உங்களுக்கு போகும். ஸோ அந்த இடத்த நீங்கள் ஆல்ட்ரு பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம், அதாவது இந்த மார்க் பண்ணியிருக்கோம்ல தெரியுதா உங்களுக்கு, இந்த இடத்துல ஒரு 1.5 அளவுக்கு நீங்கள் டிஸ்டன்ஸாக வச்சுக்கோங்க. ஸோ டிஸ்டன்ஸாக ஒரு 1 வைக்கனாலும் வச்சுக்கலாம், இல்லை 1.5 வைக்கனாலும் வச்சுக்கலாம். ஸோ நான் வந்து ஒரு 1.5 மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ மார்க் பண்ணிவிட்டு இந்த டாட்டில் இருந்து இந்த லைனை நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஸோ இதுக்கு நான் ரெட் மார்க்கரை யூஸ் பண்ணுறேன். அப்போ தான் உங்களுக்கு நான் டார்க்கில் சொன்னது புரியும், டிஃப்ரென்ஷியேட் ஆகி தெரியும் அப்படிங்கிறதுனால நான் ரெட் மார்க்கரை யூஸ் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல இருந்து நான் மார்க் பண்ணி இங்கே கனெக்ட் பண்ணிட்டேன். சரிங்களா? இப்போது இந்த இடத்துல எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2.75 வரைக்கும் இருக்குது. சரிங்களா? இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டா தான் உங்களுக்கு நீங்கள் பட்டி போர்ஷன் மார்க் பண்ணும் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல டிஸ்டன்ஸ் உங்களுக்கு 3 வரைக்கும் தாராளமாக இருக்கலாம், எந்த ஒரு தப்பும் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட்டாக நம்ம இந்த இடத்துல அதே மாதிரி ஃபேப்ரிக் தூக்கும்ல, ஸோ அந்த இடத்துல நம்ம எவ்வளோ டிஸ்டன்ஸ் வைக்கலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். இந்த இடத்துல இருந்து உங்களுக்கு கீழ் சுற்றளவு, அதாவது அந்த அண்டர் பஸ்ட்டு ஷோல்டர் டு பஸ்ட் ஏரியா கொடுத்தோம்ல, ஷோல்டர் டு அண்டர் பஸ்ட் ஏரியா கொடுத்த இடத்துல உங்களுக்கு எவ்வளோ அந்த சுற்றளவு வருது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு மார்க் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இஃப் சப்போஸ் பஸ்டோட சைஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னா இருக்கிற மெஷர்மெண்ட்லேருந்து ஒரு 0.25 inches எக்ஸஸ் பண்ணி எடுத்துக்கோங்க.
வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் விட்டுறலாம். இஃப் சப்போஸ் உங்களுக்கு நார்மலாக தான் பஸ் சைஸ் இருக்குது அப்படின்னா உங்களோட மெஷர்மெண்ட் ஆஸ் இட் இஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு கொஞ்சம் பஸ் சைஸ் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, இல்லை உங்கள் கஸ்டமர்ஸ்க்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு 0.25 நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். பட் நான் ஆஸ் இட் இஸ் என்னோட மெஷர்மெண்ட் பார்த்துட்டு ஒரு 9.75 தான் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த இடத்துல நான் ஒரு லைன் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ அகெயின் திரும்ப என்ன பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட இந்த ஸ்டார்டிங் ஏரியாவிலேருந்து இந்த இடத்துல, அதாவது என்னோட அப்பர் செஸ்டோட மெஷர்மெண்ட்டோ இல்லை அப்பர் பஸ்டோட மெஷர்மெண்ட்டோ வச்சு எது அதிகமாக இருக்கோ அது டிவைட் பை 4 கொடுத்து நான் எடுக்க சொன்னல. ஸோ அந்த டிஸ்டன்ஸை வச்சு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு நான் 11 இன்ச்சஸ்க்கு நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஸோ மார்க் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இருந்து லைனை நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? உங்களுக்கு பஸ்டோட சைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னா கீழே தான் ஒரு 0.25 நீங்கள் எடுத்து மார்க் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா உங்களுக்கு பட்டி போர்ஷன்லையும் நீங்கள் அதே மாதிரி தான் எடுக்கிற மாதிரி வரும். சரிங்களா? ஸோ அதே மாதிரி நான் இங்கே கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போது இந்த இடத்துல நம்ம ஃபேப்ரிக் தூக்கும்ல, ஸோ இதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு 1 inches to 1.25 inchesக்கு நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து அதிகமாக ஒரு 1.25 inchesக்கே மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணிவிட்டு இந்த டாட்ல இருந்து நான் இந்த இடத்துல ஒரு கனெக்ட் கொடுத்துக்க போகிறேன். சரிங்களா? ஸோ இப்படி தான் இந்த ஃப்ரண்ட் பிளாக்கை நீங்கள் மார்க் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ இது ஃப்ரண்ட் பார்ட். சரிங்களா? ஃப்ரண்ட் பார்ட்டில் மேல் ஃபேப்ரிக் மட்டும்தான் நம்ம எடுத்துருக்கோம். கீழே உள்ள பட்டி போர்ஷன் இனிமேல் தான் நம்ம எடுக்கணும். சரிங்களா? ஸோ இதில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது நான் ஒன்ஸ் அகேன் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட்டாக நம்ம அண்டர் பஸ்ட், நம்மளோட ஷோல்டர் டு அண்டர் பஸ்ட் ஏரியாவுக்கு நமக்கு எவ்வளோ வருதோ அந்த மெஷர்மெண்ட்டை எடுத்து மேலேருந்து கீழே வரைக்கும் நம்ம மார்க் பண்ணி ஒரு லைன் கொடுத்துடுறோம். ஸோ அகெயின் அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்கோடைய டெப்த்து அண்ட் தென் நெக்கோடைய விட்டு கொடுத்து இந்த இடத்துல ஒரு நெக் லைன் ட்ரா பண்ணிடுறோம். ஸோ அகெயின் நமக்கு ரெடி ஷோல்டர் ப்ளஸ் நம்மளுடைய சீம் அலவன்ஸ் சேர்த்து நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா இங்கே ஒரு லைன் ட்ரா பண்ணியிருப்போம். அண்ட் தென் அந்த லைன் எப்படி ட்ரா பண்ணுவோம், அந்த இடத்துல மேலேருந்து நமக்கு ஆர்ம் ஹோலுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் வருதோ, ஷோல்டர் டு ஆர்ம் ஹோலுக்கான டிஸ்டன்ஸ் எவ்வளோ வருதோ அதை மார்க் பண்ணிவிட்டு அந்த இடத்துலேருந்து நம்ம ஒரு லைன் ட்ரா பண்ணியிருப்போம். ஸோ ட்ரா பண்ணிவிட்டு மேலே நம்ம ஃபேப்ரிக் அட்டாச் பண்ணும்போது இந்த இடத்துல உங்களுக்கு ஷோல்டர் வந்து ஸ்ட்ரைட்டாக இருந்தால் நீங்கள் அப்படியே எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா ஷோல்டர் ஒரு மாதிரி பெண்ட் ஆகுது அப்படின்னா இந்த இடத்துல ஒரு 0.25 to 0.5 inches வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இந்த இடத்துலேருந்து இப்படி கிராஸாக நீங்கள் ஒரு லைன் கொடுத்து கட்டிங் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ம் ஹோலில் நம்ம வரையும் போது என்ன பண்ணியிருப்போம், ஃப்ரண்ட் பார்ட் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் டீப் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதனால் ஒரு 1/2 inches ஃப்ரம் த ஷோல்டர் நம்ம ஏற்கனவே கொடுத்துருப்போம்ல, அந்த ஷோல்டர்லேருந்து ஆர்ம் ஹோலுக்கு கொடுத்த லைன்லேருந்து ஒரு 1/2 inch முன்னாடி கொடுத்துட்டு அந்த இடத்துல மேலேருந்து கீழே கனெக்ட் பண்ணிவிட்டு ஒரு லைனை அதே லைனில் நம்ம ட்ரா பண்ணியிருப்போம். சரிங்களா? 3 டாட் ப்ளவுஸ்க்கு நம்ம டாட் மார்க் பண்ணணும்ல. நெக்ஸ்ட்டாக நம்ம டாட் தான் பார்க்க போகிறோம். ஸோ டாட்டில் என்ன பார்த்துருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாட்டோட மெஷர்மெண்ட் எடுக்கிறதுக்கு இங்கேருந்து நம்ம எவ்வளோ நம்மளோட பஸ்ட் சைஸ், அதாவது ஆபெக்ஸ் டு ஆபெக்ஸில் எவ்வளோ இருந்துச்சோ அது டிவைட் பை 2 கொடுத்து வர்ற மெஷர்மெண்ட்டை இங்கேருந்து எடுத்து மார்க் பண்ணியிருப்போம். உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து ஷார்ப் அண்ட் எட்ஜஸாக இருந்தால், ஒரு மாதிரி ஊசியாக இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு நினச்சிங்கன்னா 4க்கு 4 நீங்கள் எடுத்து லைன் மார்க் பண்ணி டாட்ஸ் நீங்கள் போட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த டாட்லேருந்து இந்த டாட்டை கொஞ்சம் மேலே தள்ளி நீங்கள் எடுத்துக்கலாம். பிளெண்ட் ஆகி வரணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் மேலே தள்ளி எடுத்துக்கோங்க. இல்லைனா அதே லைனில் கூட நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு சென்டர் லைனில் வச்சுட்டு இந்த பக்கம் எவ்வளோ இன்டேக் எடுக்கணும், இந்த பக்கம் எவ்வளோ இன்டேக் எடுக்கணும் அப்படிங்கிறத உங்களோட பஸ்டோட சைஸ் வச்சு தான் நம்ம கேல்குலேட் பண்ணியிருப்போம். ஸோ அதுக்கான வீடியோ நம்ம ஏற்கனவே கொடுத்துருப்போம் அப்படிங்கிறத ஒன்ஸ் போய் பார்த்துக்கோங்க. ஸோ பார்த்துட்டு உங்களோட மெஷர்மெண்ட்டுக்கு எவ்வளோ எடுக்கணுமோ அதுக்கு ஏற்றாப்புல இன்டேக் எடுத்துட்டு 2 பக்கமும் எடுத்து அதை ஜாயின் பண்ணியிருப்போம். ஸோ இதுவுமே உங்களுக்கு இந்த சைஸஸ் வந்து உங்களுக்கு ஷார்ப்பனாக வேணும்னா இதை கொஞ்சம் மேலே ஏற்றிக்கோங்க. இல்லை எனக்கு கொஞ்சம் பிளெண்ட் ஆகி தான் வேணும்னா இதை கொஞ்சம் இறக்கியே வச்சுக்கோங்க. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ இந்த டிஸ்டன்ஸ் இறக்குறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு ரொம்ப ஷார்ப்பனாக வராமல் ஒரு மாதிரி பெண்ட் ஆகி வரும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு இதில் நான் ஒரு 1/2 inches இதில் மேலே தூக்கி கொடுத்துருப்பேன். எனக்கு பிளெண்ட் ஆகி தான் வேணும் அப்படிங்கிறதுனால நான் கொஞ்சம் ஒரு 1/2 inch மேலே தூக்கி நான் இந்த இடத்துல டாட் வச்சுருப்பேன். வச்சுட்டு அகெயின் அந்த இடத்துலேருந்து இந்த டாட்டுக்கு நமக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் வேணும் அப்படிங்கிறது வந்து ஒரு 1 to 1.25 வரைக்கும் நமக்கு டிஸ்டன்ஸ் இருக்கலாம். ஸோ இதிலேருந்து இது வரைக்கும் 1.25 inches நான் வந்து
மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இருந்து லைன் ட்ரா பண்ணிவிட்டு இந்த பக்கம் ஒரு 1/4 இன்ச் இந்த பக்கம் ஒரு 1/4 இன்ச் மொத்தமாக எடுக்கிறது ஒரு 1/2 இன்ச்